சரணம் சரணம் சண்முகாபரணம். வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கணப்பனுக்கு, அரோகரா, நல்லக்கோட்டவர்களுக்கு. ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலியம்மன் திருப்பாடங்களே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு. இன்றைய தினம் நமது ஆலயத்தில் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த குங்கும அர்ச்சனையோடு சேர்த்து இன்றைய தினம் விசேஷமாக நமக்கு வேல் பூஜையை நம்ம செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம வேம்புலியம்மன் என்றைக்குமே நம்ம பக்தர்களுக்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, ஒரு போனஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு அடிஷனலாக ஒரு விஷயம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பூஜை நடக்கிறப்போ இன்னொரு பூஜை ஒன்று சேரும். இயல்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண் கூட, இல்லையா? அதனால நமக்கு போனஸாக சில விஷயங்கள் நம்ம அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மாதிரி இன்னைக்கு போனஸாக நமக்கு இன்னைக்கு வேல் பூஜை செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக விஷயத்தை நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த சங்கல்பம் சொல்லிடுவோம். குங்கும அர்ச்சனைக்கும் விநாயகர் பூஜை செய்வோம் இல்லையா, அந்த பூஜை, குங்கும அர்ச்சனைக்கான சங்கல்பம், வேல் பூஜைக்கான சங்கல்பம் சொல்லிட்டு வேல் பூஜை முதல்ல நடக்கும். வேல் பூஜை நம்ம எல்லாம் வேல் மந்திரங்கள்லாம் சொல்லி பாமன் சுவாமி அவருடைய குமாரஸ்தவம்லாம் சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்து நம்ம இந்த பூஜையை கடைசியில நிறைவாக குங்கும அர்ச்சனை நம்ம கடைசியில செய்வோம். சரிங்களா? எல்லாம் பிள்ளையார் கூட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. கையெழுத்து வணங்குவாங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. எல்லாம் வல்ல வேளமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலியம்மன் திருவருளோடும் முருகப்பெருமான் திருவருளோடும் உங்களோட குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருளோடும் நிகழும் விஸ்வாவசுவருடன் வைகாசி மாதம் தேய்பிறை திருத்தியை துணி பூராட நட்சத்திரம் கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமை கூடிய சுபயோக சுபதனத்தில் வேம்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்கும அர்ச்சனையும் முருகன் மாநாட்டிற்காக நடைபெறக்கூடிய வேல் பூஜையும் சிறப்பாக நடைபெற்றிடவும் நாங்களும் எங்களது குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கடன் தொல்லை நீங்கியும் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் எங்களது குழந்தைகள் கல்வி ஞானத்தில் சிறந்தவர்களாக விளங்கிடவும் ஆரோக்கியத்தோடு விளங்கிடவும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் கைகூடவும் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும்
நியாயமான முறையிலே சிறந்த லாபத்தோடு நடைபெற்றிடவும் உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைத்திடவும் எங்களது குடும்பமானது இப்போ உலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தழைத்தோங்கிடவும் இந்த ஆலய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய அனைவரும் பக்தர்களும் உபயதாரர்களும் எல்லா நலன்களும் எல்லா நலன்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும் வருகின்ற 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறக்கூடிய இந்து ஒற்றுமை முருகபக்தர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டியும் எங்களாலான சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பூஜையும் குங்கும அர்ச்சனையும் வேல் பூஜையும் செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களை தங்களுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். உங்களால் மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரார்த்தனையும் வேண்டுகோங்க. எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுவதற்கு முருகப்பெருமானும் அவருடைய அன்னை வேம்புலி அம்மனும் தயாராக இருக்கின்றார்கள். போது முருகப்பெருமானுடைய நேரடி அருளுக்கு பாத்திரமான நம்ம சமீப காலத்தில் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள், அந்த சுவாமிகள் அவர்கள் நேரடியாக முருகப்பெருமானையும் அருணகிரிநாதரையும் அகஸ்தியரையும் சந்தித்தவர்கள், அருள் பெற்றவர். கால் எலும்பு முறிவின் போது கூட காலில் டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க. ஆனால் அவருடைய காலில் வேல் புகுந்து அவருடைய கால் எலும்பு முறிவை குணப்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான நடந்த சரித்திரம். திருவாரூரில் அவருடைய ஜீவசமாதி இருக்கின்றது பாம்பன் சுவாமிகளுடைய. அதனால் மிக புகழ்பெற்றவர். அவருடைய வாயிலேந்து வந்த அந்த குமாரஸ்தவம் அதை நம்ம சொல்ல சொல்ல நமக்கெல்லாம் நல்லதே நடக்கும். முருகன் நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு நல்லதே நடக்கும். சொல்லுவோமா? ஓம் ஷண்முகபதயே நமோ நமஹ. ஓம் ஷண்மதபதயே நமோ நமஹ. ஓம் ஷக்ரீவபதயே நமோ நமஹ. ஓம் ஷட்கோணபதயே நமோ நமஹ. ஓம் ஷட்கோசபதயே நமோ நமஹ. ஓம் நவநிதிபதயே நமோ நமஹ. ஓம் சுபநிதிபதயே நமோ நமஹ. ஓம் நரபதிபதயே நமோ நமஹ. ஓம் சுரபதிபதயே நமோ நமஹ. ஓம் நரசிரபதயே நமோ நமஹ. ஓம் சரசரபதயே நமோ நமஹ. ஓம் கவிராஜபதயே நமோ நமஹ. ஓம் கவராஜபதயே நமோ நமஹ. ஓம் யுகபரபதயே நமோ நமஹ. ஓம் புகழ்முனிபதயே நமோ நமஹ. ஓம் ஜெயஜயபதயே நமோ நமஹ. ஓம் நயனயபதயே நமோ நமஹ. ஓம் மஞ்சுரபதயே நமோ நமஹ. ஓம் குஞ்சரிபதயே நமோ நமஹ. ஓம் மல்லிபதயே நமோ நமஹ. ஓம் மல்லபதயே நமோ நமஹ. ஓம் அஸ்திரபதயே நமோ நமஹ. ஓம் சஸ்திரபதயே நமோ நமஹ. ஓம் ஷஷ்டிபதயே நமோ நமஹ. ஓம் இஷ்டிபதயே நமோ நமஹ. ஓம் அபேதபதயே நமோ நமஹ. ஓம் சுபோதபதயே நமோ நமஹ. ஓம் யூஹபதயே நமோ நமஹ. ஓம் மயூரபதயே நமோ நமஹ.
व्यासपदये नमो नमः व्यासपदये नमो नमः ओम आदिपदये नमो नमः आदिपदये नमो नमः ओम बोधिपदये नमो नमः बोधिपदये नमो नमः ओम अमारपदये नमो नमः अमारपदये नमो नमः ओम कुमारपदये नमो नमः कुमारपदये नमो नमः வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நான் சொல்றத சொல்லுங்க அரோகரா சொல்லுங்க பின்னாடி ஆலோலம் பாடும் புற வள்ளியம்மை கழுத்தில் அணியாரமிட்ட பெருமாள் ஆகாயம் பூமியிட நீராவி போல் வழியில் ஆதாரமான பெருமாள் ஆகாயம் பூமியிட நீராவி போல் வழியில் ஆதாரமான பெருமாள் மேலாளர் கீழாளர் வேதங்கள் இல்லாத மெய்யால வந்த பெருமாள் மேலாளர் கீழாளர் வேதங்கள் இல்லாத மெய்யால வந்த பெருமாள் மின்னாகி இடியாகி மழையாகி காற்றாகி விளைவாகி நின்ற பெருமாள் மின்னாகி இடியாகி மழையாகி காற்றாகி விளைவாகி நின்ற பெருமாள் சோமன் நம்பாகின்ற கோலாலம்பூர் சென்று கொடிகட்டியால் மலமே கொண்டாடு கொண்டாடு கண்டாயுதத்தானே குறையாக வாழ்வு மிகுமே அள்ளி கொடுப்பது வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அள்ளி கொடுப்பது வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அச்சத்தை தீர்ப்பவன் ஆறுதல் செய்தவன் அப்பன் பழனியப்பன் அச்சத்தை தீர்ப்பவன் ஆறுதல் செய்தவன் அப்பன் பழனியப்பன் துள்ளி வரும் வடி வேலுக்கு மேலொரு சோதி பிழம்பும் உண்டு துள்ளி வரும் வடி வேலுக்கு மேலொரு சோதி பிழம்பும் உண்டு அந்த குப்பை என்ற ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல முடியும் உண்டு அந்த குப்பை என்ற ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல முடியும் உண்டு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு இந்த தினம் இந்த வேல் பூஜை கடந்த ஒரு 10-20 நாட்களாக நமது செங்கல்பட்டு மாவட்டம் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய கோவில்களில் வேல் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நடந்துகிட்டே இருக்கு, நடக்க போகுது. வரக்கூடிய 20ஆம் தேதி வரையும், 22ஆம் தேதி ஒரு மாநாடு ஒன்று இருக்கு. அதுக்காக ஏன் இந்த பூஜை நடத்தணும், எதற்காக அப்படின்றதுக்காக இந்த வருகின்ற 22ஆம் தேதி மதுரையில் மிகப்பெரிய மாநாடு, முருகபக்தர்கள் மாநாடு, இந்த இந்து முன்னணி அமைப்பு ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த மாபெரும் மாநாடு. அதை பற்றி சொல்வதற்காக நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டத்திய தலைவர் திரு பாண்டியன்ஜி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரை வருக இந்த வரவேற்று அவரை சில உதவிகள் சொல்ல முடியும். நம்மகிட்ட இல்லை, ஏன்னா வேற இடத்துல கொண்டு பண்ணி போட்டு நம்ம அரசியல் கிடையாது. அதை தாண்டி ஆன்மீகத்துக்காக தான் நம்ம இந்த பணியை எல்லா பணிகளும் கொண்டு ஒரு கூட்டு வழிபாடு இருக்கும். கையில் பூ கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கையில் கொடுத்துருமா பூவை நம்மளுடைய கோரிக்கைகள், நம்ம என்னென்ன வேண்டுதல்லாம் செய்வோம் அதெல்லாம் இதோட முடிச்சுட்டு எல்லா ஜீவன்களையும் காத்து அருள் பாலித்து மகிழ்ச்சியை அளிக்கும் முருகா உன்னை பிரார்த்திக்கிறோம். எங்களுக்கு தங்கள் பாதார உள்ளங்களில் அமைதியையும் சாந்தியையும் கல்வி ஞானத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் ஐஸ்வர்யங்களையும் தாருங்கள். இந்த வேல் வழிபாட்டில் கலந்து கொண்ட எங்களுக்கும் எங்களை சார்ந்த எல்லா மக்களுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அளித்து எங்களின் பணிவான வேண்டுதல்களை ஏற்று அருள் புரிவாயாக. அசுர சக்தியை வென்று தர்ம சக்தியை நிலைநாட்டிய இறைவா, சர்வ சக்தி வாய்ந்த வேல் கூட்டு வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவரின் இல்லத்திலும் எவ்வித துஷ்ட சக்தியும் அண்ணாமல் காத்து அவர்கள் சந்தோஷமாக வாழவும் உன்னுடைய இறைநாமம் எப்போதும் பிரதிபலிக்கவும் கருணை புரியுமாறு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வேண்டுதலாக கருத்துக்கு இந்த பேராண்டு வந்து இந்த பூ எல்லாரும் சமர்ப்பிக்கிறோம். ஓகே, அப்படி செய்யலாம்.
இப்போ இந்த வேல் வழிபாட்டை பற்றி இந்த பகுதியை சேர்ந்த கார்த்திக் அவர்களுக்கு ஒரு விளக்கமாக பேசுவாங்க. எல்லாரும் உட்காருங்க, நடுவே வாங்க, நடுவே வாங்கி உட்காருங்க. மாலிகாபூர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன், அவன் மதுரையை நோக்கி அவனுடைய படைகளானது நம்மளுடைய இந்து ஆலயங்கள் அதை தகர்க்கணும் அப்படின்றதுக்காக முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அந்த கோவிலை நிர்மூலமாக்குறதுக்காக அந்த மன்னர் போயிருக்கிறார். அந்த சமயத்துல இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தாக்குறாங்க அப்படின்ற தகவல் கேட்ட உடனே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை கோயில் செய்யக்கூடிய ஒரு நபர், முத்து அவர் பேர், அவருடைய பையனுக்கு இந்த தகவல் தெரியும். இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த மாலிகாபூர் அப்படின்ற ஒரு மன்னன், வெளிநாட்டை சேர்ந்த மன்னன், நம்முடைய இந்து ஆலயங்களை சிதைக்கிறதுக்காக முதல்ல அவன் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்திருக்கான். அதுக்கு அடுத்து திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு அவன் வரப்போறான் அப்படின்ற தகவலானது அவருக்கு தெரியும். உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த தலைமை தொழிலாளி, அவருடைய பையன் குட்டி அவரோட பேர், அவரு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில இருந்து அந்த திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ண இடம் அந்த திருப்பரங்குன்றம் முருகன். அந்த மலை மேல வந்து கீழே குதிக்கிறார். எதுக்காக அப்படி சொன்னா, அந்த மாலிகாபூர் அப்படின்ற அந்த மன்னன், அவனுக்கு இந்த பேய் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் இந்த கோவிலுக்காக உயிர் விட்டுருக்காரு, அவருடைய ஆன்மா அங்க இருக்கும், அதனால நம்ம போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இறந்த விஷயம் வந்து இந்த மாலிகாபூர் மன்னனுக்கு தெரியப்படுத்துறாங்க. அது தெரியப்படுத்துறதுனால அந்த மாலிகாபூர்ன்ற அந்த மன்னன் திருப்பரங்குன்றத்துக்கு படையெடுக்காம அவனோட படையை திருப்பிட்டு போறான். அப்படி ஒரு தலைமை தொழிலாளருடைய மகன் தன்னுடைய உயிரை வந்து எதுக்காக கொடுத்தாருன்னு சொன்னா, அந்த திருப்பரங்குன்றம் மலையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. இன்னைக்கு அதே அந்த திருப்பரங்குன்றம் கோவில்ல சில சமூக விரோத சக்திகள் அந்த கோவில இன்னைக்கு அது முருகனுக்கு சொந்தம் இல்லை, வேற ஒரு சமுதாயத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்காங்க. நடுவுல இந்த மீடியா நமக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி, அந்த மீடியா அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி இந்த மலை யாருக்கு சொந்தம்? அப்போ எல்லாருமே என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த மலை 2 சமுதாயத்துக்கு சொந்தம். நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ, சின்ன மலை இருந்தா கூட சரி, அங்க எல்லாமே குமரன் இருக்கார், முருகன் இருக்காருன்னு நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு எங்கெல்லாம் நம்முடைய முருகர் ஆலயம் இருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாமே இன்னைக்கு மற்ற நபர்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய வேலையானது சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஒரு துரதிருஷ்டம் சொன்னா, இப்ப நடுவில் கூட விஜய் வந்து ஒரு ஸ்லோகம் வரிசை சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஹிந்து ஒற்றுமை அப்படியே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன நடந்துச்சுன்னே தெரியல இந்த இடத்துல, திடீர்னு அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து வாய்ஸ் அப்படியே குறைஞ்சு போச்சு. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்து சமுதாயம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா, நெல்லிக்காய் மூட்டை, அந்த நெல்லிக்காய் மூட்டையை திறந்தா என்ன ஆகும்? நெல்லிக்காய் எல்லாம் சதறி தனித்தனியா போயிடும். இன்னைக்கு இந்து சமுதாயத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான், ஒற்றுமையே கிடையாது. அவரு வேறங்க, நான் வேறங்க. ஆரம்பத்துல அப்படி பிரிவு இருந்ததுன்னு சொன்னா இல்லவே இல்லை. சில நபர்கள் திட்டமிட்டு நமக்குள்ள வேற வேற அப்படின்ற ஒரு மனப்பான்மையை நமக்குள்ள ஏற்படுத்திருக்காங்க. அதனுடைய தாக்கம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்துல நான் நாக்பூர் மகாராஷ்டிரா அந்த பகுதியில் ஒரு 30 நாள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அங்க நாங்க இருந்த இடத்துல பக்கத்துல ஒரு தினசரி பயிற்சி செய்யக்கூடிய, உடற்பயிற்சி செய்யக்கூடிய அந்த அகாடமி வச்சிருக்காங்க. ஒரு கிரவுண்ட்ல அவங்க தினசரி பிராக்டிஸ் பண்றாங்க. அந்த குழந்தைங்க யாருமே அவங்க கிட்ட சொல்லலை. அவங்க எல்லாருமே வருவாங்க, கற்பூரை ஏற்றுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி ஓடுவாங்க. அது அந்த இடத்துல மட்டும் கிடையாது, நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்க ஒரு விளையாட்டு அப்படி சொன்னா அந்த விளையாட்டு மேல ஒரு பக்தி, படிப்பு அப்படின்னு சொன்னா ஒரு பக்தி. அப்படி நம்ம நாட்டில்
இயற்கையாகவே எல்லாருடைய மனசுலயும் அந்த பக்தியானது இருக்கு. ஆனா இன்னைக்கு திட்டமிட்டு சில பேர் வந்து அந்த பக்தியை சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கையை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்து சமுதாயத்துல ஒற்றுமை வரணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய 22ஆம் தேதி மதுரையில ஒரு மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு ஒன்று ஏற்பாடு ஆயிருக்கு. பல்வேறு விதமான எப்படிலாம் அந்த மாநாடை வந்து சீர்குலைக்கணும், அது இந்த அரசாங்கம் இருக்கலாம், மற்ற விஷயங்களா இருக்கலாம், தொடர்ந்து அதை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் செஞ்சுட்டு இருந்தா கூட இன்னைக்கு பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க அந்த மாநாடுக்காக நிறைய பேர் தயாராகிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில் கூட அதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. நம்ம கணேசன்ஜி அவங்க இங்கே வாகன ஏற்பாடெல்லாம் கூட செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட அவசியம் அந்த மாநாட்டில் கலந்துக்கணும். நம்ம ஒரு ஆளால் அங்கே என்ன மாற்றம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு பகுதியிலிருந்து நம்ம இந்த முருக பக்தர்கள் அங்கே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த சமுதாயமும் அன்னைக்கு அந்த மாநாடை உற்று நோக்கிறதுக்கு இன்னைக்கு ரெடியாக இருக்காங்க. கிடையாது, ஒரு 2-3 நாளாக டிவி டிஸ்கஷன் அப்படி பார்த்தா கூட அதில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த டிவியில் கூட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதை கூட சீர்குலைக்கிறது சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அந்த முருக பக்தர்கள்லாம் யாரோ சங்கி அவங்க யாரோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சங்கி அப்படி சொன்னா அந்த சௌராஷ்டிரா பாஷையில இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சங்கி அப்படி சொன்னா நண்பர் அப்படி அர்த்தம். அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாநாடை வந்து சீர்குலைக்கிறோம், இல்ல வெவ்வேறு விதமான வார்த்தை பிரயோகங்கள். இந்துக்கள் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு சில நபர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த விஷயத்தை எல்லாம் முறியடிச்சு முருக பக்தர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த மாநாடை சிறப்பாக நடத்தி காட்டணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். எல்லாரும் கூட இந்த வேல் பூஜையினுடைய நோக்கம் கூட அதுதான். நமக்கு தெரியும், சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கருப்பர் கூட்டம் அப்படி ஒரு யூடியூப் சேனல்ல இப்போ நம்ம ரொம்ப அருமையா வந்து அந்த கந்த சஷ்டி கவசம் பாடணும். அந்த கந்த சஷ்டி கவசத்தை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அப்படி தப்பா பேசினாங்க. ஆனா எந்த இடத்துலயுமே பெருசா ஒன்றும் முருக பக்தர்கள் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனா நம்ம தான் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்லி இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் முருகனுடைய அந்த ஸ்லோகத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முருக பக்தர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சேர்த்து கந்த சஷ்டி கவசம் பாட வச்சோம். கந்த சஷ்டி கவசம் பாடுறது மூலியமா என்ன நமக்கு நடந்த போது உண்மையிலேயே தினசரி அந்த கடைசி ஸ்லோகத்துல கூட இருக்கு, யார் ஒருத்தர் ஸ்பஷ்டமாக தினசரி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றமானது ஏற்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அந்த மாதிரி நல்ல மாற்றம் ஏற்படும் கேட்டு முடிச்சுக்கணும். வெற்றிவேல் முருகன் கரோகரா, விஎஸ்பி மாநில அலுவலக செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த முருகர் மாவை பற்றி நிறைய பேசணும், நிறைய பேசிட்டாரு. இப்போ எது நான் சொல்லணும்னா, கூட்டு பிரார்த்தனைக்கு தனிப்பட்ட பலன் உண்டு. எல்லாருக்கும் ஒரு கை ஓசை எப்படின்னு எடுப்பாரு. அனைவரும் சேர்ந்து பண்ணுற கூட்டு பிரார்த்தனைக்கு மிக சக்தியான வலிமை உண்டு. அந்த சக்தியினால இன்னைக்கு ஒன்றா கூடியிருக்கிற எல்லாரும் இந்த முருகர் மாநாட்டுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கணும். இல்லை வீட்டில் இருந்து கதை வச்சு பாருன்னு கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணணும். 22 சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இந்த மாதிரி பண்ணணும். அதனால் அந்த கூட்டு பிரார்த்தனை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவசியம் எல்லாம் கலந்துவாங்க. உங்களுக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீராம். வெற்றிவேல் முருகனுக்கு. நம்ம பகுதியில் நம்ம மாநிலத்தில் வந்துட்டு மதுரையில் ஜூன் 22 பின்னாடி சொல்லிட்டாங்க. இந்த மாநாட்டினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, உலகத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் இந்த மாநாட்டுக்கு வர்றதுக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் வரலாமான்னு சொல்லிட்டு. ஜப்பான் தமிழ் சங்கத்திலிருந்து நேற்று பேசியிருக்காங்க, நாங்கள் வரோம். சிங்கப்பூர் அந்த மாதிரி அவங்க வர சொல்லியிருக்காங்க. ஜப்பான் அவங்களாம் இந்த ஏற்பாடு பண்ண வர சொல்லிட்டு தெரியுது இல்லை, அவங்கள உரிய மரியாதையை கொடுத்து அவங்க தங்க வச்சு அடுத்த வரைக்கும் அவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணும். எங்கிருந்து இல்லாமல் இந்த விஷயம் சொல்லும்போது நாங்களாம் வரலாமாங்கிற கேள்வி நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் உற்று நோக்க முடியும். என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஏன் முருக பக்தர்கள் மாநாடு விஷயத்தை கையெழுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இன்னைக்கு இறைவனுக்கே வந்துட்டு நம்ம இன்னைக்கு விருப்பமாக இருந்தாட்டமான நிறைய சாமிக்கு வந்துட்டு நிறைய பேர் திடீர்னு பார்க்கலாம், நைட்ல இருந்து காலையில் பார்த்தா இல்லை, கோயிலே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு தொடர்ந்து அப்படின்ற விஷயத்துக்காக தான் இந்த மாநாடு. கோயிலையும் கோயில் நிலங்களையும் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நமக்கு நம்ம முன்னோர்கள்
இப்படிலாம் செய்யறது இந்த கலாச்சாரத்தோடு இந்த பண்பாடோடு இந்த பூஜைகள்லாம் சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை நமக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நாம அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு போவோம். அதுதான் நம்மளுடைய பணி. இப்போ அந்த மாநாட்டில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னாக்கா, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேருக்கு அதிகமான மக்கள் வருவதற்கான சூழ்நிலை இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிற கணக்கெல்லாம் பார்த்தாங்க 5 லட்சத்துக்கு மேலே அங்கே வர்றதுக்கு தயாராகிட்டு. இப்போ அந்த மாநாட்டு பந்தல்ல அறுபடை வீடு அந்த செட்டிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அறுபடை திருத்தணியில் ஒருவர் எப்படி இருப்பார், அதனுடைய முகப்பு எப்படி இருக்கும், அதே மாதிரி தோட்டத்திலேயே அங்கே இப்போ மாநாட்டு பந்தல்ல நேற்றுலேருந்து வச்சு எல்லாமே அங்கே டெய்லி அபிஷேகம் ஆராதனை இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மக்கள் அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ நாமளும் அதில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு தான். ரெண்டாவது, முருகனை நேரிலே கண்ட சித்தர்கள் பவன் சாமி இந்த மாதிரி நிறைய அவங்களுடைய கண்காட்சி அந்த இடத்துல ஏற்பாடு இருக்கு. இது வந்து சிறப்பான ஒரு அம்சமா இருக்கு. இந்த மாநாடு வந்து வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. இது போய் நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் அது எங்களுடைய நோக்கம். இந்த வேல் வழிபாட்டோட நோக்கத்தின் மூலமா அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை நாம் சொல்றோம். கிட்டத்தட்ட ஒரு 140 ஏக்கர்ல இந்த மாநாட்டு பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கு. பெரிய அளவிலான ஒரு இது. நாம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். நேரமின்மை காரணமாக சீக்கிரமா இதோடு நான் முடிச்சுக்கிறேன். வேற தகவல் நம்ம கணேசிக்கிட்ட பேசலாம். வாகன ஏற்பாடு இருந்து போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அதை பயன்படுத்திக்கணும். நாம் அடுத்தபடி பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ அப்படி ஒரு சிந்தனை இருக்கு. அந்த நோக்கத்தோட நம்ம போயிட்டு ஒரு தடவை பார்த்து வரணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம போய் எல்லாருமே அந்த மாநாட்டில் கலந்துக்கணும். நம்ம குடும்பத்தோடு கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தை இந்த இடத்துல சொல்லிட்டு நமக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்ததுக்கு. எல்லாருக்கும் வந்து 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு தெரியுது. அதனால் நீங்கள் ஒன்றும் ஒளிப்பட வேணாம். முருகருக்காக இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு நல்லது, நம்ம கோவிலில் வந்து இந்த பரதநாட்டிய வகுப்பு வீணை வகுப்புலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே வீணை வகுப்பு நல்லது வந்துட்டு பரதநாட்டிய வகுப்பு இந்த வெக்கேஷன் ஹாலிடேஸ்னால லீவ் விட்டுருந்தோம். போன வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். புதுசாக குழந்தைங்க யாராவது பரதநாட்டிய வகுப்பில் சேரணும்னு வர ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 11:30 வந்து சேர்த்துக்கலாம். வீணை வகுப்பும் வந்து புதுசாக சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். அதே போல் பக்தி விஷயத்தும் சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். இந்த புதுசாக ஸ்டாண்டு ஒன்று நம்ம சுப்புலட்சுமி அப்புறம் அம்மா வந்து நம்ம ஆலயத்துக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆலயத்துக்கு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இப்போ வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த குங்குமார்ச்சனை முடிஞ்ச பிறகு வேல் அபிஷேகம் நடக்கும். நம்ம எல்லாம் நம்ம கையினால பால் விட்டு அபிஷேகம் செய்து இந்த பூஜை நிறைவு கொண்டு வருவோம். திருவேல் முருகனுக்கு விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயகர் மூர்த்திக்கு முதல்ல சங்கல்பம்லாம் நம்ம இன்னைக்கு பண்ணிட்டோம். நேரடியாக பூஜை செய்யலாம். நீங்க வச்சிருக்க பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டே வாங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் யஜகந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் சம்பிரோதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் மகாகணபதயே நமஹ. நானாவித பரிமளபத்த புஷ்பாணி சமர்ப்பயாமி. அப்படியே தொடர்ச்சியாக குங்குமார்ச்சனைக்கு போயிடுவோம். நல்லா கையெழுத்து ஒரு நிமிஷம் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திமிக சொல்லாலே பாடி பரவுகிறோம். தாய் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து அப்படியே குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஓம் பிரகிருதியை நமஹ, ஓம் விகிருதியை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூதஹித பிரபாய நமஹ, ஓம் சுல்பாய நமஹ, ஓம் விவித்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாய நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாவயாய நமஹ, ஓம் பத்மாய நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் சுதாய நமஹ, ஓம் புண்ணியாய நமஹ, ஓம் ஹிரண்மய நமஹ, ஓம் லக்ஷ்மியே நமஹ, ஓம் நித்யபுஷ்டாய நமஹ, ஓம் விவாவரியே நமஹ, ஓம் அதித்யே நமஹ, ஓம் தீப்தியே நமஹ, ஓம் தீப்தாய நமஹ, ஓம் வசுதாய நமஹ, ஓம் வசுதாரிணே நமஹ, ஓம் கமலாய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் காமாய நமஹ, ஓம் क्रोधसंभवाय नमः, ओम अनुग्रहप्रदाय नमः, ओम बुद्धये नमः, ओम अनगाय नमः, ओम हरिवल्लभाय नमः, ओम अशोकाय नमः, ओम अमृताय नमः, ओम दीप्ताय नमः, ओम लोकशोक विनाशिन्ये नमः, ओम धर्मनिलयाय नमः, ओम करुणाय नमः, ओम लोकमात्रे नमः, ओम पद्मनाभप्रियाय नमः,
ओम पद्महस्ताय नमः ओम पद्माक्षे नमः ओम पद्मसुंदरी नमः ओम पद्मोद्भवाय नमः ओम पद्ममुखे नमः ओम पद्मनाभप्रियाय नमः ओम रमाय नमः ओम पद्ममालाधराय नमः ओम देव्ये नमः ओम पद्मन्ये नमः ओम पद्मकन्दिन्ये नमः ओम पुण्यकान्ताय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम प्रसादादिबुद्धे नमः ओम प्रभाय नमः ओम चंद्रवदनाय नमः ओम चंद्राय नमः ओम चंद्रसहोदरे नमः ओम चतुर्भुजाय नमः ओम चंद्ररूपाय नमः ओम इंद्राय नमः ओम इंदुशीतलाय नमः ओम आकराभजनन्ये नमः ओम पुष्टे नमः ओम शिवाय नमः ओम शिवकर्ये नमः ओम सत्ये नमः ओम विमलाय नमः ओम विश्वजनन्ये नमः ओम पुष्टे नमः ओम धारिद्र्यासिन्ये नमः ओम भूतपुष्करिण्ये नमः ओम शान्ताय नमः ओम शुक्लमान्यापराय नमः ओम श्रीये नमः ओम भास्कर्ये नमः ओम भूपनिलयाय नमः ओम वरारोहाय नमः ओम यशस्विने नमः ओम वसुंधराय नमः ओम उदारांगाय नमः ओम हरिणे नमः ओम हेममालिने नमः ओम धनदान्यकरे नमः ओम सिद्धये नमः ओम सत्रेण सौम्याय नमः ओम सुप्रदाय नमः ओम निर्वेश्वर सदानंदाय नमः ओम वरलक्ष्मी नमः ओम वसुप्रदाय नमः ओम सुभाय नमः ओम हिरण्यपुराकाय नमः ओम समुद्रतनयाय नमः ओम जयाय नमः ओम मंगलाय नमः ओम विष्णुवक्षस्थलस्थिताय नमः ओम विष्णुवद्ये नमः ओम प्रसन्नाक्षे नमः ओम नारायण समाश्रिताय नमः ओम धारिद्र्यवंशिन्ये नमः ओम भूभे नमः ओम सर्वगतवारिण्ये नमः ओम नवदुर्गाय नमः ओम महाकाल्ये नमः ओम ब्रह्मविष्णुसुधाय नमः ओम त्रिकालज्ञानसम्पन्नाय नमः ओम भुवनेश्वर नमः ओम महालक्ष्मी नमः ओम महालक्ष्मी नमः ओम देवी वेणुवे मंदिर नमः कुंकुमार्चन समर्पयामि ओम शक्ति वेलुक्कु अभिषेकम அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு அறிவிப்பு. நமது ஆலயத்தில் வருஷத்துக்கு 2 தடவை சரஸ்வதி கைக்கிரிவர ஹோமம் நடத்துவோம். பள்ளிக்கூடம் துவங்கும் மாதத்தில் நடத்துவோம். அதே போல் ஆண்டு பற்றிய சமயத்தில் நடத்துவோம். இந்த வருஷம் 2025-26 இந்த மாதம் துவங்கியிருக்காங்க பள்ளியெல்லாம். இந்த மாத கடைசியில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமது ஆலயத்தில் சரஸ்வதி ஹரிகிரிவர ஹோமம் நடைபெறும். இதுக்கான டோக்கன் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து கொடுப்போம். அந்த நாளில் முடிஞ்சளவுக்கு எல்லாரும் ஊரில் இருந்து கலந்துக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இதில் கலந்துக்கிறது கட்டணம் எதுவும் கிடையாது. அதனால் எல்லாருமே கலந்துக்கலாம். யாருனால என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுங்க. இந்த பூஜை நல்ல விதமாக நடக்கிறதுக்கு சுற்றி உள்ள பள்ளிக்கூடத்துலலாம் தெரியப்படுத்துவோம். நல்ல விதமாக நடக்கணும். இந்த வருஷம் நம்ம குழந்தைகள்லாம் நல்லா படித்து நல்ல சரஸ்வதி தேவியோட அருளோட நல்ல மதிப்பெண்கள் பெறணும்னு பிரார்த்தனை செய்வோம். ஓம் சக்தி பராசக்தி. இப்போ அப்படியே எல்லாரும் உட்காருங்க. யாரும் எதிர்க்க வேண்டாம். இப்படி லைனாக வாங்க. வேல் பூஜை இப்போ அபிஷேகம் இப்போ இருங்க நான் சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தராக இப்படி அபிஷேகம் பண்ணி கோவிலை சுற்றி வரணும். இது எதுக்காகனா நம்ம கோவிலில் எது நடந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வது தான் பழக்கம். அதனால தான் வாங்கம்மா. வேலவா வேலவா வேமுருகாவான் வேலவா வேல்
வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாம் சொல்லுங்க சாமி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, அள்ளித்தரு வல்லனுக்கு. சத்தமே கேட்கல. ஒரு 50 பேர் சேர்ந்திருக்க ஒரு கோயில்ல, ஆனா சத்தமே கேட்கல. நல்லா சொல்லுங்க ஜோரமா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, அள்ளித்தரு வல்லனுக்கு, கட்டி கொடுக்கும் தெய்வத்திற்கு, குமரனுக்கு, இந்த மலவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. ஆறு படை வீடுகள் அழகு மலை நாடுகள், ஆறு படை வீடுகள் அழகு மலை நாடுகள், ஏறுமையில் ஏறுபவன் ஒரு தங்கமாம், அவன் இசையை பாடுபவன் புகழோங்கமாம். வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல். சொல்லுங்க. வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். தெய்வானை திருமணம் தேவதரும் சீதனம், தெய்வானை திருமணம் தேவதரும் சீதனம், பாவானன் நக்கீரன் அருள்மணி மன்றம், முதல் படை வீடு மதுரையிலே திருப்பரங்குன்றம். வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். வடிவேலை வீசுவான் வாகை மலர் கூட்டுவான், வடிவேலை வீசுவான் வாகை மலர் கூட்டுவான், அடியார்கள் புலவோர்கள் நெஞ்சில் வாழ்பவன், அவன் அலையாடும் கடலோரம் சென்றில் ஆண்டவன். வேல் முருகா வேல் சொல்லுங்கள். வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். கந்தாயுதன் ஏந்துவான் ஜபமாலை தாங்குவான், கந்தாயுதன் ஏந்துவான் ஜபமாலை தாங்குவான், கொண்டாடும் கனிமாலை அடிகூடுவான், எல்லில் கூட்டாதோ பழனியிலே குடியேறுவான். வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல். சிவஞான சுந்தரம் செவியோடு மந்திரம், சிவஞான சுந்தரம் செவியோடு மந்திரம், உபதேச குருநாதன் சாமிநாதன், அவன் உலகாலும் சக்தி சிவ சாமி பாலன். வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். அடிவாரோ மாமனா மலை மேலே மருகனாம், அடிவாரோ மாமனா மலை மேலே மருகனாம், இடையினிலே ரகுராமர் உறவினத்தேனை, இது என் பெருமான் விளையாடும் பலமுடி சோலை. வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். தண்ணீர்மலை முருகனே தைத்திங்கள் குமரனே, தண்ணீர்மலை முருகனே தைத்திங்கள் குமரனே, கண்ணபிரான் மருகோனே கதிர்காமனே, ஏழு கடல் தாண்டி வந்தனிலே சிவபாலனே. வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். போதுமையா சோதனை பொறுக்கவில்லை வேதனை, போதுமையா சோதனை பொறுக்கவில்லை வேதனை, நீ ஆதரித்து காப்பாற்ற தாமதம் ஏனோ, எங்கள் அங்கவினை நோய் உனக்கு சம்மதம் தானோ. வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல். ஆறு மக வேலனே அழகு மயில்
சின்ன ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் இவ்வளோ வெகு சிறப்பாக இன்னைக்கு இவ்வளோ நடக்கும் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப எல்லாம் அந்த கடவுளோட வேலையை அவர்களே நடத்தி கொண்டார்கள். அதுதான் உண்மையான விஷயம். நம்ம இன்னைக்கு பூஜைக்காக வேல் வாங்கி கொடுத்தார் சானந்தபுரம் ராஜசேகர் ஜி அவர்கள். அங்கே புதுசாக இன்னைக்கு வேல் இன்னைக்கு பூஜைக்காக வாங்கி அதான் நான் சொல்கிறேன் நான் எல்லாம் சொல்கிறேன். அதனால வச்சிருக்கேன் ஓப்பன் பண்ணுங்க, டப்பா ஓப்பன் பண்ணி பண்ணிடுவோம். அது மாதிரி அவருக்கு நன்றி தெரிவித்திருந்தோம். இங்கே நம்ம வல்லக்கோட்டை பழனி பாத யாத்திரை குழுவுடைய குருசாமி பார்த்திபன் சாமி நமக்கு வந்து போனார் தெரியும். அவங்களுடைய குழுவில் வந்து ஆதி மூலம் அவங்க மதத்திலிருந்து மற்றும் சாதனா பார்கவி 2 பேரும் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவங்க. அவங்க வந்திருக்காங்க. இவங்க ஜனகல்யாண அந்த காஞ்சி மகாபெரியவருடைய ஸ்தாபனம். அந்த ஜனகல்யாண் இந்து சமய மன்றத்திலிருந்து ஸ்ரீ நாராயணன் அவர்கள் நல்ல சிறப்பாக பஜனை பாடக்கூடியவர். இது கொஞ்சம் நேரம் இல்லைனாலும் அவர் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்த வாய்ப்பு கொடுக்கல. அந்த என்ன பண்ணேன்னு அவர் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போட்டு நம்ம குதிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால அற்புதமாக பாடுவார். இந்த மாதிரி நிறைய அடியார்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சர்வமங்கலமான கௌரி நாராயண ஓம் யாதேவி சர்வபூதேஷு சக்திரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே 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 நமः ஓம் யாதேவி சர்வபூதேஷு நாமரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே 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 நமः யாதேவி சர்வபூதேஷு சுமங்கலரூபேண சம்ஸ்திதா நமஸ்தே 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 நமः ஸ்ரீதேவம் ஜெகன்மாதா ஸ்ரீதேவம் ஜெகத்பிதா ஸ்ரீதேவம் ஜெகத்காத்து ஸ்ரீதராய நமः ஓம் அதிபராசக்தி மாதா கி ஜெய். ஓம் तत्पुरुषात्महे महासेनाजने तन्नसन्निधत्तदेवदेवाधे पृथ्वीन्द्रचारु पृथ्वीन्द्रको येन्द्रको नायेन्द्रको सामान्द्रको गंगाधर स्वामिको गंगाधर भारतको उल्लतको पृथ्वीन्द्रको 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 येन्द्र स्वामिको மீனா அம்மா அவங்க பிரசாதம் வழக்கமாக சொல்லுவாங்க. சொன்னோம் முருகனுக்கு பிடிச்ச பேரும் திரைமாவும் செஞ்சு கொண்டிருக்காங்க. எல்லாம் முருகனை அமைச்சுக்கிட்டா இருக்கக்கூடிய விஷயம் அவங்க எதிர்பார்க்காத டக்குன்னு காலையில மத்தியானத்துக்கிட்ட தான் முடிவு பண்ணிட்டு மத்தியானத்துக்கிட்ட முடிவு பண்ணி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள வெகு விமர்சையா நம்ம ஆலயத்தில் நடந்திருக்குன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம இங்க இத்தனை பேர் சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாருங்க, அதுவே எவ்வளவு எஃபெக்டிவா இருந்தது. 5 லட்சம் பேர் ஒரே சேர்த்து உட்காந்து கற்பனை பண்ணி பாருங்க. 5 லட்சம் கண்ணு முன்னாடி ஒரு சீன் கொண்டு வாங்க, எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பிரபாவம் எப்படி இருக்கு பாருங்க, அதோட சக்தி எப்படி இருக்கும் பாருங்க, அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம 5 லட்சம் பேர் நம்ம மதுரையில உட்கார்ந்து சொல்லக்கூடிய அந்த கந்தசஷ்டி கவசத்துடைய பலன் நம்ம தாம்பரத்தை கூட பலிக்கும். தாம்பரம் வரைக்கும் தமிழகம் முழுவதும் பாரத நாடு முழுவதும் அதோடைய மகத்துவம் போய் சேரும் நிச்சயமா. அதனால எல்லாம் உலக நன்மைக்காக, நம்ம தேச நன்மைக்காக, நம்ம மாநில நன்மைக்காக, நம்ம நகரத்து எல்லாருடைய மக்களுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்துறோம். அதனால நிறைய பேர் நம்ம கலந்துக்கணும். அது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மாநாட்டு நம்ம எப்படி இருக்கும் மாநாடு அப்படின்னா வாயெல்லாம் சொல்ல முடியாது, இல்லாட்டி இனிப்பா இருக்கும். அந்த இனிப்பை நம்ம அனுபவிச்சு பார்த்தாதான் சொல்ல முடியும். பஞ்சாங்க இனிப்பா இருக்கும், சாப்பிட்டு பார்த்தாதான் சொல்ல முடியும். அதனால அந்த சந்தோஷத்தை நேரடியாக நம்ம அனுபவிக்கணும். சொன்னா மாநாட்டுக்கு வந்து யாரெல்லாம் கலந்துக்கணும். பேர் இன்னும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு பஸ்ஸுக்கான எண்ணிக்கையும் வர குறைஞ்சிக்கிட்டே வருது நம்பர்ஸ். அதனால யாராவது இப்போ நம்ம மீனாம 2 பேர் 3 பேர் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க யாராவது பேர் கொடுக்கணும்னா அவங்களோட பேர் முகவரி கொடுத்துருங்க. என்கிட்ட இந்த 250 ரூபா ஒருத்தருக்கு நம்ம வாங்குறோம்.
இந்த மாதிரி தான் முன்னாடி முன்பதிவு செய்துக்கோங்க. 2 நாளுக்குள்ள சொல்லணும். டேட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. சந்தோஷம். இந்த மாநாட்டோட விசேஷம் என்னன்னாக்கா 22ஆம் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கரெக்டாக 6 மணிக்கு 5 லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்ல போறாங்க. நாம வர இயலை, அதாவது முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அதே 6 மணிக்கு நாம நம்ம வீட்டில் இருந்து எங்க இருக்கிறோமோ, கோயில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, கடையில் இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் அதில் ஒதுக்கிட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம். இறைவனை சொல்லுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஆறு தொடர்ந்தோல் வாழ்க, அறுமுகன் வாழ்க, ஒற்றை கொடுத்தை தனது வாழ்க, குக்குடன் வாழ்க, சுத்தல் எரிய மங்கை வாழ்க, ஆயுதம் நலந்து வாழ்க, மறிவா அவள் வாழ்க, வாழ்க சீரையா அருளா. எல்லாரும் முடிச்சிருங்க. பிரசாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது முடிஞ்சோடனே அப்படியே பின்னாடி நம்ம கொடுத்துருவோம். இந்த மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமது ஆலயத்தில் சரஸ்வதி ஹைகிரி ஹோமம். நம்ம குழந்தைகள் எல்லாம் ஸ்கூல் போகிற குழந்தைங்க, காலேஜ் போகிற குழந்தைங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய பெரியவங்க, உத்தியோகம் சம்மந்தமாக பெரிய படிப்புக்கு படிக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே அதில் கலந்துக்கலாம். கலந்துக்கிறதுக்கு எந்த கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனால் முன்பதிவு ரொம்ப அவசியம். ஒரு டோக்கன் தருவோம். வேறு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகும். அதே போல் நம்ம வருஷாபிஷேகத்துக்கு அன்னதானத்துக்கான செம்மைங்க வச்சுருக்கேன். யாருனால என்ன முடியுமோ அதில் உங்களால் முடிவு பண்ணுங்கள். வருஷாபிஷேகம் அன்றைக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 வயசுல இருந்து இருக்கிற குழந்தைகள்லாம் கலந்துக்கலாம். 7 வயசுலேருந்து எக்ஸாம் போகலாம். இந்த நம்ம கோவிலில் 3 வயதுக்கு நல்ல ஒரு போகுது. அவங்களுக்குள்ள தான் இப்போ காம்படிஷன். இப்போ நவராத்திரி தான் எய்ம் பண்ணுறோம். ஒரு வாட்டி பக்தி இசை தாய்மார்கள்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஒரு 2 பேர் வராங்க. வீணை வகுப்பு நல்ல முறையில் தயாராகிட்டு இருக்கிறாங்க. நவராத்திரிக்கு உங்களோட வீணை வச்சுப்பாங்க. பரதநாட்டியம் படிக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த வாட்டி நவராத்திரியில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த வருஷம் கடைசியில் எல்லாருமே கிரேட் எக்ஸாமுக்கு ஒரு கிரேடை முடிச்சுடுவோம் கண்டிப்பாக. அம்மன் அருள் இன்னும் யாராவது புதுசாக குழந்தைங்க சேரணும்னா இந்த வருஷம் பக்கத்தில் தெரிஞ்ச வருஷாலும் சேர்த்து விட்டுடுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். அதுக்காக வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டே இருப்போம். அதே சமயத்தில் கொஞ்சம் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக நம்ம நாராயணன் சுவாமி அவங்க எப்படி பாடுவாங்க, என்ன பண்ணே அப்படின்னு, என்ன பண்ணே கந்த பாடு கந்தக்காரன் என்ன பண்ணே Tanda
जय जय सती ओम श्री जय 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 सती जय 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 वन पाड़ी पनिंदो जय 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 वन पाड़ी पनिंदो जगमेंगो ममेडियता ओम श्री जय 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 सती ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி இரண்டுகள் போக மூன்றுகள் அகல ஈஸ்வரி வரமருளாய் அமமா ஈஸ்வரி வரமருளாய் பரங்குவி தோழி காலை விதோ மம பரங்குவி தோழி காலை விதோ மம கருணையுடன் காப்பாய் ஓம் ஸ்ரீ ஜெய 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 சரதி காதி நிறைந்தும் வேற்றுமை போக கருத்தினிலம் தருவாய் அம்மம்மா கருத்தினிலம் தருவாய் தேசுடன் வாழ காட்டம காட்டி தேசுடன் வாழ காட்டம காட்டி தேவி உன்னடை கலமே ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி நமஸ்கார வேறுவினை கரத்தினில் ஞான நல்லொளி தீபம் வைத்து அமமா நல்லொளி தீபம் வைத்து நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் நமஸ்காரம் செய்து ஆரத்தி செய்தோம் ஞானத்துக்கு அமைதியேதா ஓம் ஸ்ரீ ஜெய 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 சக்தி ஓம் கணபதி சிவ சண்முகநாத ஓம் ஸ்ரீ குணதீரா கிருஷ்ணா ஓம் ஸ்ரீ குணதீரா ஓம் ஸ்ரீ ராம மகதேவ சம்போ ஓம் ஸ்ரீ ராம மகதேவ சம்போ ஓம் ஸ்ரீ ஜய ஜய ஜனனி ஓம் ஸ்ரீ ஜய